வணக்கம். நாங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு ஒன்று தான் வச்சுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி நாங்கள் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிற மீன் வவ்வால் மீன். நீங்கள் குழம்புக்கு என்ன மீன் பயன்படுத்துகிறீங்களோ அதை எடுத்து உங்களுக்கு அளவான துண்டுகளாக வெட்டி சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளுங்க. நான் தலையெல்லாம் இந்த குழம்போடையே சேர்த்துக்கொள்ள போகிறேன்னு சொன்னால் சொதி எதுவும் வைக்க போகிறே இல்லை, அதால் தலையெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். முதல் நாங்கள் இதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து பிரட்டிக்கொள்ள போகிறோம். ஒரு காத்தேக்கிறண்டி அளவு மஞ்சள் தூள், அதோட உப்பு அரைத்தேக்கிறண்டி உப்பு சேர்த்துக்கொள்கிறோன்னு பிறகு நாங்கள் தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். இதை சேர்த்து ஒருக்கா நல்லா எல்லா இடமும் சேர்கிற அளவுக்கு பிரட்டி விட்டு கொள்ளுவோம். இப்போ இதெல்லாம் பிரட்டி எடுத்துட்டோம். இதோட நான் பழப்புளியும் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் ஊற விட்டுருக்கிறேன். ஓரளவு இந்தளவு தான் எடுத்திருக்கிறேன். இது கூட புளித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட தக்காளி எல்லாம் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இப்போ இதுவும் ஊறட்டும். இப்போ நாங்கள் வெங்காய மிளகாயை வெட்டி கொள்ளுவோம். ஒரு பெரிய வெங்காயம், அதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கொள்ள போகிறோம். இந்த தக்காளி துண்டா இன்றைக்கி சேர்க்க போகிறே இல்லை, மிக்சி கப்பில் கொஞ்சம் அடித்து பேஸ்ட்டாக தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம். அப்படி சேர்க்க அந்த குழம்பு கொஞ்சம் நல்லா தடிப்பாக இருக்கும். அதோட மீன் குழம்புக்கு எப்பயும் உள்ளி சேர்த்துக்கொள்ளணும். நான் ஒரு 6 உள்ளி பல் எடுத்துருக்கிறேன். இதோட பச்சை மிளகாய். இப்போ இதுகளையும் வெட்டி எடுத்து கொள்ளுவோம். இப்போ வெங்காயம் மிளகாய் எல்லாம் வெட்டி ஆச்சுது. அதோட உள்ளி நல்லா சின்னனாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இதோட நான் தக்காளியையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் கறியை வச்சுக்கொள்ளுவோம். சட்டியை சூடாக விட்டு கொள்ளுவோம். இப்போ சட்டி சூடான உடனே இதில் ஒரு 2 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் காத்தேக்கரண்டி கடுகு, இதோட அரைத்தேக்கரண்டி பெருஞ்சீரகம், இதோட அரைத்தேக்கரண்டி வெந்தயம், நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கொள்ள போகிறோம். வெங்காயம் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கி வரைக்க இதோட வெட்டி வச்சிருக்கிற உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாம் சேர்ந்து வதங்கி வரட்டும். இப்போ இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். ஏற்கனவே நாங்கள் மீன்லையும் சேர்த்துருக்கிறோம். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு காத்தேக்கரண்டி மஞ்சத்தூள், அதோட யாழ்ப்பாண கறித்தூள் சேர்த்துக்கொள்ள போகிறேன். நான் ஒரு அரை மேசக்கரண்டி அளவு தான் சேர்க்குறேன். என்ன சொன்னால் உங்களோட தூள் உரைப்புகளை என்ன மாதிரின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதையும் கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதோட அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த தக்காளியை சேர்த்தா பிறகு நல்லா இப்படியே வதங்கி வர விடணும். இப்படியே இது வதங்கி வரக்க அந்த எண்ணெய் பிடிக்கிற தன்மை வரும். அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் தக்காளியை பாருங்க இப்படி இதில் அரைச்சி சேர்க்க இந்த கறி நல்ல ஒரு தடிப்பாக இருக்கும். இப்போ இதை இப்படியே இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுக்கொள்ள போகிறேன். இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிகிற மாதிரி இப்படி வந்துட்டுது. இப்படி இருக்க உப்பை சேர்த்துக்கொள்வோம். ஏற்கனவே மீனுக்கு உப்பு சேர்த்துருக்கிறோம், இருந்தாலும் இந்த குழம்புக்கு உப்பு காணாது. அதால் இந்த நேரம் குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். பிறகு பார்த்துட்டு தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். இதோட அந்த ஊறவட்ட புளியையும் கரைச்சி சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறோம்.
இதுக்கு சேர்க்குற தண்ணி நீங்கள் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமென்று பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்துக்கொள்ள போகிறோம். அதால் தண்ணியின் அளவை உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இது இந்த தூளுண்ட பச்சை மணம் எல்லாம் போய் வர அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம். ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இப்படியே கொதித்து வர அளவுக்கு விட்டுக்கொள்ள போகிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருந்தேன் நான். இப்போ கொதித்து வந்த அப்புறம் இதுக்கு தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த தேங்காய் பால் எல்லாம் சேர்த்த அப்புறம் 2-3 நிமிஷம் திரும்ப கொதிக்க விட்டுக்கொள்ளுவோம். இப்போ எல்லாம் சேர்ந்து இப்போ கொதித்து வந்துட்டுது. இப்போ இந்த நேரம் தான் நான் மீனை சேர்த்துக்கொள்கிறேன். இனி திரும்ப மூடியை போட்டு கிடக்கிற அகப்பை எல்லாம் வைக்காமல் திருப்பி மூடியை போட்டு இந்த மீன் அவிஞ்சு வரணும். அதோட நல்ல இந்த குழம்பு வத்தியும் வரட்டும். அந்தளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதில் நான் மீனெல்லாம் அவிஞ்சு வத்தி வர அளவுக்கு விட்டுருந்தேன் நான். பாருங்க நல்லா அளவாக வத்தி வந்துட்டுது. இப்போ இதுக்கு மேலால் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கொள்ள போகிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டி இறக்கி கொள்கிறேன். உங்களுக்கும் இந்த மீன் குழம்பு செய்கிறது பிடிச்சிருந்துன்னு சொன்னால் செய்து பாருங்கோ. இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.